எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் பிருத்திவிராஜ் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற த குட் லைஃப், அதாவது ஆடு ஜீவிதம். இது ஒரு பேன் இண்டியா படம் தான். இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயுமே டப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜ்ல இந்த படம் இப்போ தியேட்டருக்கு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கான மிகப்பெரிய பிரம்மாண்டமான உழைப்பு இந்த ஆடு ஜீவிதம். ஒரு மனுஷன் ஒரு படத்துக்காக 16 வருஷத்தை செலவு பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காப்ல. ஆக்டர் எந்த அளவுக்கு மெனக்கெட்டு நடிக்க முடியும்னு நடிச்சிருக்காப்ல. நம்ம இந்த படத்தை பார்த்துட்டோம். படத்தோடைய ரிவ்யூ நாளைக்கு உங்களுக்கு வரும். இந்த படத்தோடைய ரிவ்யூவும், அதுக்கடுத்து காட்ஜில்லா அண்ட் காங் த நியூ எம்பையர் அந்த படத்தோடைய ரிவ்யூ, உங்களுக்கு ரெண்டு படத்தோடைய ரிவ்யூவும் நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு அற்புதமான படம். அதுல குறிப்பா இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு ஐப்ல வெளிவந்திருந்தாலும் இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டுமே இருக்கு. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஏன்னா எல்லாருக்கும் ஏத்த மாதிரி இந்த படம் இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இருந்தாலும் இந்த படம் வெளிவந்து வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான வசூல் சாதனை இந்த படம் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் மலையாள பட கெரியர்லயே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு படம் வெளிவந்து இவ்வளவு பாஸ்டா 50 கோடி ரூபாய் வேர்ல்டு வைடு வசூல் வந்திருக்கு அப்படின்றது இதுதான் முதல் முறை. படம் வெளிவந்த 3 நாள், அதாவது இந்த படம் வியாழக்கிழமை தியேட்டர் கொண்டு வந்தாங்க. வியாழன், வெள்ளி, சனி 3 நாள்லயே இந்த படம் வேர்ல்டு வைடு 50 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணி வசூல் சாதனை மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிருக்கு. லைஃப் டைம்ல எவ்வளவு பண்ணுன்னு தெரியல. இதே மாதிரி இந்த படம் ஓடுது அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு 2-3 நாள்ல இந்த படம் 100 கோடி ரூபாவை கிராஸ் பண்ணி இப்ப ரீசெண்டா ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ண மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தோடைய ரெக்கார்டையே பிரேக் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு இந்த படம் போகுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். 100 கோடி அப்படின்றது அசால்ட்டா வந்துடும். ஆனா மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தோடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஒருவேளை பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த குட் லைஃப் ஆடு ஜீவிதம் வேர்ல்டு வைடு 50 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்காமா, அந்த விஷயத்த படத்தரப்புலயே ரொம்பவே சந்தோஷமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லைஃப் டைம்ல இந்த படம் என்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணுது அப்படி சொல்லிட்டு. எல்லோருக்கும்